கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். பிதாவே, ஆராதிக்கின்றோம். இயேசுவே, ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே, அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, எங்கள் மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, பிதாவே, ஆராதிக்கின்றோம். இயேசுவே, ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே, அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, என் தேவ ஜனமே, ஒவ்வொரு நாளும் இறை இரக்கத்தின் செய்திக்காக பேராவலோடு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து காத்திருக்கின்ற என் அருமை தேவ ஜனமே, ஒவ்வொருவரையும் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுதினிலே மனதார உங்களை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், சிரம் தாழ்த்தி. உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஜெபிக்கிறேன். இந்த காலை பொழுதினிலே நமக்கு ஆவியானவர் தருகின்ற இறை இரக்கத்தின் செய்தி. நான் இரக்கத்துடன் உன்னை பார்த்து புன்னகைக்கிறேன். நான் இரக்கத்துடன் உன்னை பார்த்து புன்னகைக்கிறேன் என்ற வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. திருவெளிப்பாடு புஸ்தகம் 21 அதிகாரம் 6 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆமென். பின்னர் அவர் என்னிடம் கூறியது, எல்லாம் நிறைவேறிவிட்டது. அகரமும் நகரமும் நானே, தொடக்கமும் முடிவும் நானே. தாகமாயிருப்போருக்கு வாழ்வளிக்கும் நீரூற்றிலிருந்து நான் இலவசமாய் குடிக்க கொடுப்பேன். இலவசமாய் நமக்கு அதிகாலையில் ஆண்டவர் இந்த வார்த்தையை தந்து நம் ஒவ்வொருவரையும் அதிகாலை மன்னாவினால் நம்மை போஷிக்கிற தேவன்.
ஒவ்வொரு நாளும் நம்மை போஷிக்கிற தேவன். நான் இரக்கத்துடன் உன்னை பார்த்து புன்னகைக்கிறேன் என்று சொல்லுகிறார். என் பிரசன்னத்தால் உன்னை ஆசீர்வதிக்க நான் வரும் இந்த நேரத்திற்காக என் மகனுக்கு நான் எவ்வளவு நன்றி கூறுகிறேன். நான் இப்போது இங்குதான் இருக்கிறேன், ஆனால் நீ என்னை காண்பதில்லை. இப்போது நீ என் கைகளில் இருந்தாலும் நான் விரும்புவது போல இப்போது நீ சிறியவளாக இருக்கிறாய். நான் உன்னை நேசிக்கிறேன். நான் இரக்கத்துடன் உன்னை பார்த்து புன்னகைக்கிறேன் என்ற வார்த்தைக்காய் மக்கள் நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து திருவெளிப்பாடு 21:7 வாசிக்க கேட்போமா? ஆமென். வெற்றி பெறுவோர் இவற்றை உரிமை பேராக பெறுவோர். வெற்றி பெறுவோர் இவற்றை உரிமை பேராக பெறுவர். நான் அவர்களுக்கு கடவுளாய் இருப்பேன். அவர்கள் எனக்கு மக்களாய் இருப்பார்கள் என்ற வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. தாகமாய் இருப்பவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். என் குழந்தையே, இப்பொழுது உனக்கு மிக கொஞ்சம் சந்தேகங்கள் தான் உள்ளன. இது நான் தான். உனக்கு உதவுவது நான் தான். நம்பிக்கையோடு என்னிடம் வா என்ற வார்த்தைக்காய் உனக்கு நன்றி ஆண்டவரே. என் குழந்தாய், இன்று நீ என்னோடு இருக்கும்போது நீ பெற்றுக்கொண்ட அமைதியை கவனித்தாயா? நீ தொடர்ந்து என்னிடம் வரும்போது நான் உனக்கு என் இதயத்தை தருகிறேன். என் மீது நம்பிக்கை வைக்கிறவர்களை இறைவன் ஆசீர்வதிப்பார். என் குழந்தாய், நீதான் எனது சிறிய குழந்தை. என் அன்பு உன்னை நன்றாக சூழ்ந்து மூடியிருப்பதால் உன்னால் எளிதாக நன்றாக ஜெபிக்க முடியும். நீ சுமக்க வேண்டிய சிலுவைகளை பற்றி அஞ்சாதே, கவலைப்படாதே. நீ அவற்றை அன்புடன் சுமக்க நான் உனக்கு உதவி செய்கிறேன். இப்போது உன்னை என்னிடம் அழைக்கிறேன், ஆனால் கனத்த இதயத்தோடு அல்ல. நான் இரக்கத்துடன் உன்னை பார்த்து புன்னகைக்கிறார். இரக்கத்தோடு நம்மை பார்த்து புன்னகையின் மகளே, மகனே. யோவானுக்கு அருளப்பட்ட திருவெளிப்பாடு புஸ்தகத்தில் மிக அழகாக 21 சொல்லுகிறது. 21 5 வாசிக்க கேட்போமா? ஆமென். அப்பொழுது அரியணையில் வீற்றிருந்தவர் இதோ நான் அனைத்தையும் புதியது ஆக்குகிறேன்.
என்று கூறினார். என்று கூறினார். மேலும் மேலும் இவ்வாக்குகள் நம்பத்தக்கவை, இவ்வாக்குகள் நம்பத்தக்கவை, உண்மையுள்ளவை என எழுது என்றார். உண்மை உள்ளவை என எழுது என்றார். ஆமென். ஆமென். பாருங்க, அனைத்தையும் புதியவை ஆக்குகிறேன், அனைத்தையும் புதியதாக மாற்றுகிறார். இதோ நான் அனைத்தையும் புதியதாக்குகிறேன் என்று கூறி இவ்வாக்குகள் நம்பத்தக்கவை, உண்மையுள்ளவை என எழுது என்று சொல்லுகிறார். இதோ இரக்கத்துடன் உன்னை பார்த்து புன்னகைக்கின்ற இறைவன், ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற அன்பே தேவ ஜனமே, இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொருவரையும் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை நிறைவாக இந்த நாளிலே நீர் ஆசீர்வதிக்கப் போவதற்காய் நன்றி, ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காய் நன்றி. புதிதாக இந்த நாளிலே புதிய வீடு மனைகளை கட்டி அவைகளை குடியிருப்பதற்காக அதிகாலையில் காத்திருக்கின்ற பிள்ளைகளையும் நீர் கொடுத்த அந்த வீட்டை நீர் நிறைவாக ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. இதோ நான் அனைத்தையும் புதிதாக்குகிறேன் என்று கூறி இவ்வாக்குகள் நம்பத்தக்கவை, அனைத்தையும் செய்து முடிப்பவர், அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும் ஆண்டவரே? என் சித்தம் அல்ல, உம் சித்தத்தின்படியே இதோ அனைத்தையும் பார்த்து சொல்கிறோம், எல்லாம் நிறைவேறிவிட்டது. இந்த காலை பொழுதிலே நீர் எங்களோடு பேசிய வார்த்தைக்காய் நன்றி. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.